ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் வீடே மணக்கிற மாதிரி ஒரு நெய்ச்சோறு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ சீரகச்சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். கடாயில் 50 கிராம் நெய் ஊற்றிக்கங்க. இதுக்கு நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் நெய் தாராளமாக ஊற்றிக்கங்க. நெய் நல்லா காஞ்சதும் 2 பட்டை சேர்த்துக்கோங்க. 2 அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் 10 முந்திரி பருப்பு, 10 கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கலாம். இது கருக விட்டுறக்கூடாது, சிம்லேயே வச்சு பண்ணுங்க. கிஸ்மிஸ் பழம் நல்லா ஊதி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக வதக்கி விட்டுட்டு 2.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை நல்லா வதங்கினா சாப்பாடோட கலரே மாறிடும். அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் பச்சை வாசனை போகணும். 4 பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துருக்கேன். ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது வதங்கினதும் சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 அளவில் நான் தண்ணி எடுத்திருக்கேன். சீரகச்சம்பா அரிசி எடுத்துருக்கிறதுனால 1க்கு 1.5 ஊற்றுறேன். இல்லை நீங்கள் வீட்டு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிறீங்கன்னா 1க்கு 2 அளவில் ஊற்றுங்க. ஒரு கலக்கி விட்டுட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா மசாலாலாம் ஒரு பக்கம் இருக்கும். அந்த மசாலா ஃபுல்லாக எல்லா சாப்பாட்டுலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த சாப்பாடு செஞ்சால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட என்ன சாப்பாடு மணக்குதுன்னு கேட்பாங்க. அப்படி மணக்கும். இதை நான் சிக்கன் குழம்பு கூட சர்வ் பண்ணி சிக்கன் கிரேவி ரெசிபி தேவைப்பட்டால் மேலே ஐக்கானில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.